ஸ்ரீனிவாச ஸ்ரீ வெங்கடேஷ. அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அக்டோபர் மாதத்தில் பணக்காரராக ஆகப்போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இதில் உங்கள் ராசி இருக்கா என பார்த்து கொள்ளுங்கள். முதலாவதாக மேச ராசி நண்பர்கள். இந்த மாதம் முழுவதும் அதிகப்படியான சக்தி உங்களுக்கு இருக்கும். புதிய ஆற்றலும் இருக்கும். புதிய யோசனைகள் மற்றும் புதிய வேலைகளுக்கான திட்டமுழுக்கான வேலைத்திறனை பெறுவீர்கள். உங்களுடைய கனவு கண்டிப்பாக நினைவாகும். புதிய வாய்ப்புகள் தேடி வந்து அதில் நல்ல லாபத்தை உண்டாக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சரிவிகித உணவில் கவனம் செலுத்துங்கள். யோகா அல்லது தியானம் செய்வதன் மூலம் மன அழுத்தத்தை தவிர்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை கொடுக்க வல்லது. இந்த மாதம் உங்களுக்கு செல்வத்தை ஈட்டுவதில் நல்ல லாபத்தை கொடுக்கும். முக்கியமாக உங்களுடைய உடற்பயிற்சி மற்றும் உடல் சார்ந்தவற்றை கண்டிப்பாக பராமரித்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சண்டை சச்சரவுகளில் உள்ளே செல்ல வேண்டாம். எந்த காதல் விவகாரத்திலும் உள்ளே செல்ல வேண்டாம். முக்கியமாக உங்களுடைய ஜாமீன் கையெழுத்து எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என உள்ளே சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம். அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகளை தேடித்தருகிறது. பொருளாதார விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கான பலன்களை கண்டிப்பாக பெறுவீர்கள். உங்களுடைய பொருளாதார நிலையும் கண்டிப்பாக அதிகமாகும். முக்கியமாக சில பொருட்களை வாங்குவதற்கான முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீர்கள். புதிய திட்டங்களை அமல்படுத்துவீர்கள். உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு தயங்க வேண்டாம். எந்த தொழிலில் வேண்டாமும் உள்ளே சென்று கண்டிப்பாக செல்வத்தை ஈட்ட நினைத்து கொள்ளுங்கள். இதில் இறங்கினால் நம்மளுக்கு லாபம் வருமா என தத்தளித்து கொண்டு இருக்க வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கான மாதம். அதனால் எந்த தொழில் வேண்டுமானாலும் தாராளமாக இறங்கி செயல்படலாம். ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சஞ்சை சட்டர்வுகளில் உள்ளே செல்ல வேண்டாம். காதல் விவகாரங்களில் உள்ளே செல்ல வேண்டாம். வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சரிவிகித உணவு மூலமாக உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. மருத்துவ செலவு வர இருக்கிறது. ஆதலால் அதற்காக நீங்கள் வேலை செய்வதை நிறுத்த வேண்டாம். வேலை என்பது உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை ஈட்டும் தரும் மாதமாக இருப்பதனால் இந்த மாதம் உங்களுக்கான மாதமாகவே செயல்படுகிறது. முக்கியமாக எந்த ஒரு சண்டை சச்சரவுகளில் உள்ளே சென்று அவ்வாறு அதில் உள்ளே சென்று கொண்டால் இந்த மாதத்தில் ஈட்டிய செல்வத்தை அனைத்தையும் நீங்கள் இழக்க நேரிடும். அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகளும் சவால்களும் தேடி வருகிறது. மனதிற்கு பிடித்தமானவர்களோடு நேரத்தை செலவு செய்து மகிழ்ச்சி அடைந்தால் உங்களுக்கு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமாக உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்களை இந்த மாதத்தில் பெறப்போகிறீர்கள். உங்களுடைய வேலைகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் என பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத செலவுகள் வரலாம். யோகா மற்றும் தியானத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் உங்களுக்கு சற்று மந்தமான மாதமாகவே செயல்படுகிறது. அடுத்ததாக கடகராசி நண்பர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுய மதிப்பீடு மற்றும் சுய வளர்ச்சிக்கான மாதமாக செயல்படுகிறது. உங்களுடைய உணர்வுகளையும் யோசனைகளையும் புரிந்து கொள்ளும் முயற்சி செயல்படுவீர்கள். குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியை பெறுங்கள். மன அமைதியும் நிம்மதியும் இது உங்களுக்கு கொடுக்க வல்லது. மனதிற்கு நெருக்கமானவர்கள் உடனான உறவை வெளிப்படுத்துவதற்கான சரியான நேரம் இது. மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். யோகா மற்றும் தியானம் செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். முக்கியமாக இந்த மாதத்தில் வேலை வரவு என்று பார்த்தால் சுமாராகத்தான் இருக்கிறது. பண வரவு உங்களுக்கு அமைதியான மற்றும் நட்டம் எதுவும் இல்லை. உங்களுடைய வரவு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு செலவும் இருக்கிறது. அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள். சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வருகிறது. தொழில் சார்ந்த வாழ்க்கையில் பல்வேறு நேர்முறையான மாற்றம் உங்களை எதிர்பார்ப்பீர்கள். உங்களுடைய வேலைகளுக்கு பாராட்டுகள் கிடைத்து நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய வேலைகளில் அதிகமாக இறங்கி செல்வத்தை ஈட்டுவீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் சமூகம் இருக்கும். மனதிற்கு நெருக்கமானவருடனானவரும் வலுவாகும். வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் தியானம் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய இலக்குகளில் கவனம் செலுத்தி
எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீர்கள். இது உங்களுக்கான மாதமாக இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக எந்த விதமான செல்வத்தையும் ஈட்ட முடியும். எந்த தொழிலும் தாராளமாக தொடங்கி வெற்றி காண்பீர்கள். அதாவது இதில் இறங்கலாமா என எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் தாராளமாக எந்த வேலையில் வேண்டுமானாலும் இந்த மாதத்தில் இறங்கி செல்வத்தை ஈட்டலாம். தேவையில்லாமல் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். சண்டை சச்சரவில் ஈடுபட வேண்டாம். உறவினர்களிடம் எவர்களிடமும் நீங்கள் தேவையில்லாமல் பேச வேண்டாம். வாயில் குண்டம், அதாவது வாய்ப்பேச்சை குறைத்து கொள்வது அவசியம். முக்கியமாக எவரிடமும் ஜாமீன் கையெழுத்து சென்று போட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் எவர் பணத்தை வாங்கினாலும் திருப்பி தருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு சற்று குறைவாகவே இருப்பதனால் எவரிடமும் பணத்தை கொடுத்து விட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள், கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் பல முக்கியமான வாய்ப்புகளை தேடி வருகிறது. உங்களுடைய வேலையில் புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சிகளும் காணப்படும். உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறிக்கொண்டே நகர்வீர்கள். உங்களுக்கான உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக இருக்கிறது. தொழில் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலை மேம்படும். எனினும் செலவுகள் கட்டுப்படுத்துவது அவசியம். குடும்பத்தினரோடு செலவழிப்பது, அதாவது நேரத்தை செலவழிப்பது நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்திற்கு சிறப்பு கவனம் தேவை. யோகா மற்றும் தியானம் செய்து பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக எந்த அளவு சம்பாதிக்கிறீர்களோ அந்த அளவு செலவு காத்திருக்கிறது. எதிலும் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதனை செய்து லாபத்தை ஈட்டுங்கள். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள், துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியும் கொண்டு வரும். குடும்பம் மற்றும் நண்பர்களோடு செலவு செய்வது மன அமைதியை கொடுக்கும். கண்டிப்பாக கடின உழைப்புக்கேற்ற பலனை பெறப்போகிறீர்கள். புதிய வேலைகளுக்கு அல்லது வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதனை பயன்படுத்தி கொள்ள தயங்க வேண்டாம். எந்த ஒரு வேலை வந்தாலும் அதில் உள்ளே இறங்கி கண்டிப்பாக வெற்றி பெற நீங்கள் உங்களுக்கான மாதமாகவே இந்த மாதம் இருக்கிறது. எதில் வேண்டுமானாலும் இறங்கினால் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு வருகிறது. அடுத்ததாக விருச்சக ராசி நண்பர்கள், விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகளும் அனுபவங்களும் முக்கியமாக இருக்கும். முக்கியமாக உங்களுடைய உள்ளுணர்வுகளை நம்புங்கள். யாரையும் நம்ப வேண்டாம். எவர் ஒருவரையும் எந்த உறவையும் நம்பி செயல்பட வேண்டாம். முக்கியமாக மன வலிமை அதிகமாகும். மன தெளிவு மற்றும் தன்னம்பிக்கையோடு முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களுடைய யோசனைகள் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள தயங்க வேண்டாம். குடும்பத்தினர் மற்றும் மனதிற்கு பிடித்தவர்களோடு செலவு செய்ய வேண்டும். அவர்கள்தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பார்கள். முக்கியமாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். எந்த வேலையும் எந்த தொழிலும் நேரடியாக போய் தொடங்க வேண்டாம். இந்த மாதத்தில் சற்று அமைதியாக இருந்து செயல்படுங்கள். உங்களுக்கு தானாகவே வெற்றி அமையும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள், தனுசு ராசிக்காரர்கள் இன்று பல்வேறு வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பம் மற்றும் நண்பர்கள் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய கனவுகள் கண்டிப்பாக நினைவாகி செல்வந்தராக போகும் யோகம் இருக்கிறது. உங்களுக்கு நல்ல உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைத்து வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உணவு மற்றும் சரியான விதத்தில் செயல்பட வேண்டும். முக்கியமாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மட்டும் பணம் வரவு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் வேறு ஒருவருடன் சேர்ந்து தொழில் செய்கிறேன், வேறு ஒருவருடன் சேர்ந்து ஏதேனும் செய்கிறேன் என போய் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். எந்த ஜாமீன் பிரச்சனையோ, காதல் விவகாரங்களிலோ அல்லது சண்டை சச்சரவோ, வாய் சம்பந்தப்பட்ட, அதாவது எதை இழக்காவிட்டாலும் நாம் இழக்க வேண்டும் என சொல்லுவார்கள். ஆதலால் எந்த ஒரு பிரச்சனையிலும் நேரில் சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம். அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் இன்று பல்வேறு புதிய வாய்ப்புகள் தேடி வர உள்ளது. உங்களுடைய கடுமையான உழைப்புக்கேற்ற செல்வத்தை ஈட்டுவீர்கள். புதிய வேலைகளில் கையெழுத்திடுவிட்டு பெரிய பணக்காரர் ஆக வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது. அது உங்களுக்கான சரியான நேரம். குடும்பம் மற்றும் நண்பர்கள் நேரத்தை செலவு செய்வதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைத்திருக்கிறது. அவர்களுடன் சேர்ந்து, அதாவது வெளிநபர்களுடன் சேர்ந்து எந்த வேலையும் செய்ய வேண்டாம். உங்களுடைய உறவினர்களுடன் சேர்ந்து எந்த வேலை வேண்டுமானாலும் செய்து முடிக்கலாம். புதிய முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய அதாவது உங்களுடைய அண்ணன் தம்பிகளோடும் உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால், அதாவது அந்த பெண்ணின் தாய் தந்தை மற்றும் அவர்களுடைய சகோதரர்களுடன் மாமன் மைத்தனரோடு சேர்ந்து தொழில் செய்யலாம். மற்றவர்கள் யாரிடமும் தொழில் சேர்ந்து செய்தால் மாபெரும் நஷ்டத்தை ஈட்டுவீர்கள். முக்கியமாக செல்வத்தை ஈட்டுவதற்கு இதுவே முக்கியமான மாதமாக இருக்கிறது. அதனால் உங்களுடைய பங்காளிகளுடன், அதாவது உங்களுடைய அண்ணன் தம்பிகளுடன் சேர்ந்து தொழில் செய்தால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எந்த விதமான பிரச்சனைகளிலும் ஜாமீன் கையெழுத்துகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள், கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான வாரமாகவே இருக்கிறது. உங்களுடைய
முக்கியமாக வேலைக்கு அதிகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய யோசனைகளை தெளிவாக பிறரிடம் வெளிப்படுத்தி அதனில் வெற்றி காண்பீர்கள். உங்கள் உழைப்பு மற்றும் பொறுப்புணர்வுகள் அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோடு நேரத்தை செலவுபடுவதற்கு ஆசைப்படுவீர்கள், ஆனால் அது நிறைவேறாது. சரிவிகித உணவு மற்றும் அன்றாட வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு இந்த மாதம் வேலை சார்ந்த விஷயத்தில் சற்று மந்தமாகவே இருக்கிறது. ஆதலால் எந்த தொழில் செய்கிறீர்களோ அதனை அமைதியாக செய்யுங்கள். வேறு ஏதேனும் தொழில் தொடங்குகிறேன் என கொண்டு போய் எந்த தொழிலிலும் பணத்தை போட்டு ஏமாற வேண்டாம். அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். இந்த மீனராசிக்காரர்கள் பல்வேறு புதிய திட்டங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்து செல்வதற்காக வாய்ப்பு இருக்கிறது. இதனால் புதிய அனுபவங்களை பெற்று வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய யோசனைகள் பிறரிடம் பகிர்ந்து தயங்க வேண்டாம். அதனை செயல்படுத்த அந்த வேலையை தாராளமாக முடித்து விடலாம். பணியிடத்தில் முக்கிய முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். மனதிற்கு நெருப்பானவரோடு நேரம் மற்றும் செலவு செய்ய முயற்சி செய்யுங்கள். அவருடைய ஆலோசனை பின்பற்றினால் உங்களுக்கு, அதாவது உங்களுடைய சொந்தக்காரர்களுடைய ஆலோசனைகளை பின்பற்றினால் அவர்கள் சொல்லும் ஆலோசனையின் மூலம் உங்களுக்கு வேலை நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதனால் குடும்ப உறவினருடன் ஆலோசித்து எந்த வேலையும் தொடங்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சற்று வேலை என ஓடிக்கொண்டிருக்க வேண்டாம். அன்றாட உடற்பயிற்சி மற்றும் உணவில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்கள். இந்த மாதம் உங்களுக்கான மாதமாக இருக்கிறது. அதில் எந்த வேலை தொட்டாலும் துளங்கும். அதனால் செல்வ வளத்திற்கேற்ற மாதமாகவே இருக்கிறது. அதே மாதிரியான எந்த விவகாரங்களிலும் சென்று பணத்தை இழக்க வேண்டாம். அதாவது காதல் விவகாரம், ஜாமீன் கையெழுத்து, எந்த விதமான சண்டை சச்சரவுகள் ஈடுபட்டீர்கள் என்றால் இந்த மாதத்தில் சம்பாதிக்கக்கூடிய அவ்வளவு பணத்தையும் இழக்க நேரிடும். அதனால் எந்த ஒரு செயல்களிலும் தானாமல் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய வேலை உண்டு, நீங்கள் உண்டு என இருங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.